அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகமும் அதிர்ஷ்டமும் இறையருளாலும் ஈசனாலும் அனைவருக்கும் கிடைக்கப் பெறட்டும். மிக சிறப்பான நன்னாள் ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை ஆடி 25ங்க. பிரதோஷ நன்னாள் மிக சிறப்பு. ஏன்னா திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஈசன் அந்த நஞ்சை உண்டக்கூடிய அமைப்பில் ஆலகால விஷம் இறங்காமல் அம்பாள் பார்வதி தேவி அவருடைய கழுத்து அந்த தொண்டை பகுதியை பிடிச்சுக்கிட்டாங்களாம். அந்த நேரம்தான் அந்த தோஷத்தை எடுக்கக்கூடிய அமைப்புக்கு தான் ஆலகால விஷம் உடம்புல பரவிடக்கூடாது. நீலகண்டன் மேனி அப்படிங்கிற விஷயம் ஈசனுக்கு பட்டம் உண்டுங்க. வரலாற்று செய்தியெல்லாம் சொல்லப்போனால் நிறைய இருக்குது, நிறைய படிக்கணும். வரக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளுக்கு சந்ததிக்கெல்லாம் எடுத்து சொல்லணும். சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லணும். ஒவ்வொரு சம்பவமும் இந்த பூலோகத்தில் நம்ம உலகத்தில் நம்ம முன்னோர்கள்ட்ட தான் நடந்துச்சு. நம்ம முன்னோர்கள் தான் வலியுறுத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு முப்பாட்டனார், பாட்டி, தாத்தா ஒவ்வொருத்தராக சொன்ன கதை தான் அப்படி எடுத்து சொல்லணும். அப்போ நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு சுவாரஸ்யமாக நம்ம சொல்லும் பொழுது குழந்தை கேட்பா. பிரதோஷம் அப்படிங்கிறது நம்ம நவக்கிரக தோஷத்தை எல்லாமே நீக்கக்கூடியது. நம்ம உடம்புல என்னென்ன தோஷங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் என்ன இருக்கோ அதெல்லாம் கூட சரி பண்ணும். அந்த அபிஷேகம் நந்திக்கு பண்ணிவிட்டு, நந்தி தேவனுக்கு நம்ம பண்ணக்கூடிய அபிஷேக தண்ணி நம்ம மேலே படும் ஜலம் அவ்வளோ விசேஷம். இதெல்லாம் அந்த காலத்தில் போய் உட்காரணும். 4:30 to 6 அவ்வளோதாங்க. சிவபுராணம் பாராயணம் பண்ணணும். எளிமையாக சொன்னால் அபிஷேக பிரியர் சிவன் ஈசன் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நந்திக்கு தான் அங்கே ஃபஸ்ட்டு. நந்தி மட்டும்தான் ஈசன் முன்னாடி இருக்கக்கூடிய தவம். நிறைய ஸ்டைலில் இருக்கார் நந்தி பகவானும். சைடாக அப்படி பார்த்துட்ருக்கிறது, நாக்கை சுழட்டி இருக்கிறதுக்கு அவருக்கு நிறைய வரலாறு உண்டு நந்தி தேவனுக்கு. அப்பேற்பட்ட அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு 3 பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். பன்னீர், தேன், பால், விபூதி, வில்வ இலை ஈசனுக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிங்களேன். ஏன்னா திங்கட்கிழமை அவருக்கே உகந்த நாள். அப்போ நல்ல ஒரு வஸ்திரம், மேக்சிமம் ஆண்களாக இருந்தால் காவி வேஷ்டி துண்டு கட்டிட்டு போயிட்டு உங்களுக்கான பிரார்த்தனை வைங்க. தொழில், ஆரோக்கியம், குடும்ப நலம், திருமண தடை என்ன வேணுமோ மனசார கொடுங்க. ஏன்னா திங்கள்னா இங்கே என்னென்னா சந்திரனை குறிக்கிங்க. மனதுக்கான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தோஷம் எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய நாள் தான் இந்த பிரதோஷ நாள். விளக்கம் வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. சிவாய நம. நாளை சந்திப்போம்.